ஒரு நாள் சத்ரபதி சிவாஜியை கொல்ல ஒரு பெரிய சதித்திட்டம் போட்டாங்க முகலாயர்கள். அதுக்காக முகலாய அமைச்சர் அப்சல் கான் சிவாஜியை சமாதான பேச்சுக்காக தனியாக வர சொன்னார். ஆனால் சிவாஜியை தனியாக வர வச்சு அவரை கொல்ல தான் அந்த சமாதான பேச்சுவார்த்தையை அவங்க ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. அதை ஏற்றுக்கிட்ட சிவாஜியும் அங்கே வந்தார். ஆனால் அவர் சும்மா வரல. என்னதான் இருந்தாலும் சந்தேகத்தோட எப்போ வேணாலும் தான் எதிரிகளால் தாக்கப்படலான்னு தன்னோட ஆர்மரில் ஒரு 5 விரல் கத்தியை மறைச்சு வச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் எதிரிகளுக்கு தெரியாமல் அவர்களோட விசுவாசிகளையும் அந்த எதிரிகள் கூட்டத்தோட யாருக்கும் தெரியாமல் கலந்துருக்க சொன்னார். சிவாஜியை பார்த்து அப்சல் கான் சிவாஜியை பாசமாக கட்டிப்பிடிக்கிற மாதிரி அவர் கொல்ல ட்ரை பண்றாரு. உடனே ஆன் தி ஸ்பாட்ல தன் அப்சல் கான் கொல்ல வரதை தெரிஞ்ச சிவாஜி அவர் ஆர்மர்ல வச்சிருந்த கத்தியை எடுத்து அப்சல் கானை கண் சிமிட்டும் இடத்துல கொண்டுறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட முகலாய படையை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சிவாஜியோ தன்னோட விசுவாச வீரர்களோடு ரெடியா வச்சிருந்த குதிரையில பாஞ்சு தப்பிக்க வழிமாற்றம் செஞ்சு வழியில் எதிரிகள் தாக்குதல இருந்து எப்படியோ தப்பிச்சு போயிடுறாரு. ஃபைனலா ஒருவேளை அந்த சதித்திட்டம் ஜெயிச்சிருந்தா இந்தியா ஒரு நல்ல வீர மன்னரை இழந்திருக்கலாம். ஆனால் சரியான நேரத்தில் ஒரு அரசனாக புத்திசாலித்தனமும் பயமில்லாத தைரியமாகவும் செயல்பட்டதுனால உயிர் தப்பிச்சாரு.